ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜ்மா கறி மசாலா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி, 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா இல்லாட்டினா கரம் மசாலா போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்ச கிட்னி பீன்ஸை சேர்த்து நல்லா கிளறிட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணியை நான் அதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. ஹையில் ஒரு விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ராஜ்மா கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், கொத்தமல்லி தூவுனா சூப்பராக இருக்கும். நான் மறந்துட்டேன் தூவுறதுக்கு, கொத்தமல்லி இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.